The very happy morning. The மணிகண்ட பிரபு ஓம் நந்திசிதர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி காணொலி பார்க்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் யாம் பதிவு போட்டிருந்தோம். என்னவென்று கேட்டால், எங்களுடைய இந்திய நாட்டில் தமிழ்நாட்டிலே உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி அவர்கள் பயணங்கள் இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் அந்த அனைத்து துறையுமே இந்த இதிலே வந்தது. இதிலே நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டால், ஆன்மீகம் என்று இதிலே அரசியல் வந்தது என்று. இதிலே ஆன்மீகம் சம்பந்தமான இந்து அறநிலைத்துறையும் இதிலே கலந்து கொண்டது. ஆகையாலே இறைவன் எங்களை, அது மட்டுமல்ல, எங்களை இறைவன் இந்த இடத்துக்கு போக வேண்டுமா என்று யாம் இறைவனிடம் கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது வானிலே தவக்கருடன் எங்களுக்கு அந்த அமைச்சர் பெரியசாமி என்று சொல்லக்கூடியவர், எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லி இந்த ஊரிலே சொல்லுவார்கள். அவரவர்கள் வீட்டுக்கு தெய்வமாக வணங்குவார்கள் அவரை. அந்த ஒரு விஷயமாக கருதி அந்த வானிலே தவக்கருடன் வந்தது. ஆகையாலே இந்த இடத்திற்கு நான் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நாட்டிலே எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. அது மட்டுமல்ல, இதில் வரும் ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. பசியிலே இருக்கும் குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி உணவு கொடுக்க வேண்டும், புத்தகங்கள் கொடுக்க வேண்டும், உடைகள் கொடுக்க வேண்டும். இதுபோல எண்ணற்றதை செய்ய வேண்டும். அதுபோல அவ்வளவு பேரும் ரசிக்கிறார்கள். நாளுக்கு நாட்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறது உங்கள் அனைத்து ஆதரவோடு. ஆகையாலே முதலிலே எங்கள் இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே பாதம் பணிந்து அந்த யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம், முகநூல், ஃபேஸ்புக், தேட்ஸ் போன்ற அனைவருக்குமே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நல்லதே நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய இந்த இதிலே ஒரு பாதி மக்கள் தான் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னும் அடுத்து ஒரு பேட்ச் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், இந்த பள்ளியிலே இந்த கிரவுண்டு பத்தாது. ஆகையாலே ஆனால் அனைவருமே அவ்வளோ ஒரு மனதிலே சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் சொல்கிறோம் என்றால், ஒவ்வொரு அதிகாரியும் பார்க்க அந்த படித்தவரும் படிக்காதவரும் ஏனற்றவர்களும் அந்த வெயிலிலும் மழையிலும் சிரமப்பட்டு அவர்களுக்கு செய்வதற்காகவே இந்த தமிழக அரசு ஒரு நல்வழிக்காகவே அந்த முதல்வரே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது எமக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆனந்தமானதிலே அந்த இடத்திலே, அந்த கிரவுண்டிலே யாம் ரசித்தோம். அந்த ஊனமுற்றோரெல்லாம் வந்து அவர்கள் பெருமைப்பட சொன்னார்கள், இவர்தான் எங்கள் தெய்வம் என்று சொன்னார்கள். ஆகையாலே அது மட்டுமல்ல, எமக்கு அந்த தவக்கருடன் வந்தது. அமைச்சர் வரும் சற்று அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தவக்கருடனை காட்சி கொடுத்தது. ஆகையாலே அவரும் மிக சிறப்பாக ரொம்ப ஒரு பயணங்கள், அவர்கள் பயணங்களும் அவர் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். தமிழக முதல்வருக்கும் நல்லபடியாக இருக்க வேண்டும். அமைச்சர் பெரியசாமி அவர்கள், அவருடைய தொண்டுகள் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும். நல்லதே நடக்கும். தாய்மண்ணே வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாமே வாழ்த்துக்கள்.